அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. திருமூலர் நீங்கள் சொன்னது தான் எனக்கு. அவர் 3000 வருஷம் வாழ்ந்தாருன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாட்டு சொன்னார்னு சொல்கிறாங்க. அதில் யோகம் பண்ணால் நீங்கள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் நினைக்கிற வரைக்கும் வாழலாம், எவ்வளோ வருஷம்னாலும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமாங்கய்யா? அவங்களுக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் கிடையாது. ஏன் அவங்களுக்கு சாத்தியம்? அவங்க அதை தான் சொல்கிறார். 4 பேர் எப்படி வந்தாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்கிறார். நந்தியின் அருள் பெற்ற நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் 4 4 ஞானிகளும் இறைவனை அவங்கக்கிட்ட இருந்து வந்தவங்க. அதனால் அவங்க எத்தனை ஆயிரம் வருஷமாக இருக்கு. நம்ம அம்மா கிட்ட இருந்து வந்தோம், அப்பா கிட்ட இருந்து வந்தோம், நம்ம குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழணும். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் பதஞ்சலி வேகப்பாதன் 3 பேராச்சா, இவர் திருமூலர் 4 பேரும் இறைவனுடைய அருள் பெற்று வந்தாங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, 2 பேர் வடநாட்டுக்கு போயிட்டாங்க, 2 பேர் இங்கே நின்றுட்டாங்க. சிவயோகியும் திருமூலரும் இங்கே நின்றுட்டாங்க, பதஞ்சலியும் வேகப்பாதரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்களால வாழ முடியும். ஆனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம். இந்த மூச்சு இருக்குது, ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மாதிரி மூச்சு போகுது. பட்டுன்னு இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு போகும், நடந்து போனால் ஒரு மாதிரி மூச்சு போகும், நடக்கிறத விட ஓடனா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும், உட்கார்ந்து இருந்தால் ஒரு மாதிரி போகும். ஆனால் எல்லாத்த விட அதிகமாக மூச்சு வெளியேறது ஆணும் பெண்ணும் போகம் பண்ணுறது. அப்போ தான் அதிகமாக மூச்சு வாங்கும். அப்போது ஒரு மனிதனுக்கு மூச்சு அளவு 15 ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும். 15 மூச்சு ஓடிச்சுன்னா 100 வருஷம் வாழணும். அப்போது நம்ம போகம் பண்ணும்போது, ஓடும்போது, நடக்கும்போது நம்மளுடைய அவசரத்துக்காக நம்ம நடையை பயன்படுத்துகிறோம். இந்த நடையை பயன்படுத்தும் போது 15 ஓட வேண்டிய மூச்சு 20 ஓடும். 20 ஓடும்போது 100 வருஷம் வாழ வேண்டிய மனிதன் 50 வயசு செத்து போயிடும் இல்லையா? ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா மூச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா விதி. அப்போ விதின்னா என்ன அப்படின்னு தெரியணும். வீன்னா காற்று, தீன்னா நெருப்பு, 2 சேர்ந்தது தான் விதி. அப்போது இந்த 2 சேர்ந்து மனிதனுக்குள்ளே வாழும்போது தான் மனித வாழ்க்கை. இது 2 சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அவனுடைய ஆயுள் காலம். இது 2 சேர்ந்து முடிவு பண்ணிச்சுன்னா வெளியேச்சுன்னா வர மாட்டான் இல்லையா? அதனால தான் விதி வழிபடி. அதனால சொல்கிறான், இருவினை மாடுகளை ஏக விடு போனேன், உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் போனேன். இருவினை, நல்வினை தீவினை, இது எதிராக உருவாக்குதுன்னா மூச்சு தான் உருவாக்குது. இதை நல்லா ஓட்டி உள்ள அடக்கு, உன் அடங்காத மனன்ற மாடு அடங்கி போயிடும். ஆனால் இது இஷ்டத்துக்கு ஓடிச்சுன்னா அந்த மனம்ன்ற மாடு அடங்காது. அது அடங்காதால உன் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும், அமைதி கிடைக்காது அப்படின்றான். அப்போது மனிதனுடைய வாழ்வு நிர்ணயம் பண்ணுறது மூச்சு. இந்த மூச்சினுடைய அளவு நம்ம தொழில் செய்தாகணும். தொழில் செய்தால் தான் ஜீவனம். திருமூலர் காட்டில் உட்காந்து சோறு கிடையாது இல்லை, அவர் எங்கேயும் ஓட போகிறதில்லை, உழைக்க போகிறதில்லை. அதனால அவர் 3000 வருஷம் உட்காந்தாரு. நான் போய் 3000 வருஷம் உட்காந்துங்கிறேன்னு சொன்னேன்னா என்னை விட மூடம் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா ஆகாரம் இல்லாதவை இந்த பூமியில வாழ முடியாது. கடவுள் இருக்குதோ இல்லையாது அப்புறம். மனிதனுக்கு கடவுள் எதிரான நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன். மனிதனுக்கு கடவுள் எதுன்னா மற்றதெல்லாம் கிடையாது, ஆகாரம் தான் கடவுள் இல்லையா? ஆகாரம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா கடவுள்ன்றது ஒண்ணு இருக்காது. ஏன்னா மனுஷன் தானே கடவுள் இருக்கும். அதனால கடவுள், அதனால்தான் இந்து மதம் இருக்குது, அது ஒரு புனிதமான மதம். ஆனால் இந்து மதத்தில் சில பேர் பொழப்புக்காக சேர்ந்து அதனுடைய பேரை கெடுத்து அதனுடைய செயலை கெடுத்துன்னுக்கிறாங்க. இந்து மதத்தில் ஒரு சாமி கும்பிடும்போது 4 பேரை வகுத்து வச்சுக்கிறான். அந்த 4க்கு நீ சோறாக்கி தானே துன்ற முடியாது. அதுக்கு ஒரு இலை போட்டு ஒரு கற்பூரம் கொத்தி அது தீவார்த்தனை பண்ணி தான் சாப்பிட்றேன். ஏன்? அது சாமி வந்தால் சாப்பிட போகுது.
சாமி சாப்பிட்டுன்னா மறுநாள் நீ படையில போட மாட்டேன் மறுமாசம். கடை வாங்கி சோறாகி போட்டு அந்த துண்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் அதை ஏன் வழிபட்டுட்டு கும்பிடுறேன்னா அதுதான் உன்னை காப்பாத்திக்கிறா கடவுள் அப்படின்னு சொன்னா நீ வணங்க மாட்டேன். அதனால அதை கடவுளுக்கு போட்டு வழிபடுறான்னா தான் வணங்குவேன். அதனால ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம் இருந்தால் தான் ஆயில். ஆயிலுக்கு அடிப்படை காரணம் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு நோவாத, இப்போ உன்ன மாதிரி பொண்ணை வச்சுக்கலாம். ஆபீஸ்ல போய் ஒரு பேனாவும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுதிக்கினே இருக்க போறேன். ஒருத்தர் என்ன பண்றான், இவ்வளோ பெரிய சம்பி எடுத்துக்கணும் மூச்சு வாங்க அடிச்சும் கிடக்குறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், கெட்டபாடு எடுத்துன ரோடெல்லாம் நோண்டிக்கிறான் 400 ரூபாய் 500 ரூபாய். அப்போது எந்த தொழில்கள் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய மூச்சுகள் விரயமாகும். அந்த விரயமாகும் போது அவனுடைய ஆயுள்கள் குறையுது. இது தொழிலினுடைய அடிப்படை. திருமூலருக்கு ஒன்றும் கிடையாது, அகஸ்தியருக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேருமே அப்படியே அந்த பக்கமே காட்டு பக்கமே இருந்துட்டாங்க. மனுஷனுக்கு என்ன ஒன்றுமே எழுதி மட்டும் போட்டு அவங்க அந்த மனுஷன் கூட சேர்ந்த காட்டு பக்கமே இருந்துட்டாங்க. உபதிரமே கிடையாது. மனுஷன் மூச்சு மூச்சு என் மூச்சும் உறவாடும் போது 2 பேருக்குமே கேடு. அவங்க கிட்ட எந்த மூச்சும் உறவாடுறதே கிடையாது, இயற்கை மட்டும்தான் இருந்தாங்க. அதனால 3000 வருஷம் அவர் இருந்தாரே இல்லையே, நான் இல்லை அவர் கூட, ஆனால் இருந்தாரே இல்லையோ தெரியாது சொல்றாங்க. அவரே சொல்றாரு எண்ணிலி காலம் இருந்தேன் அப்படின்றாரு. ஆனால் நம்ம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஒரு மனிதன் பிறந்து இறந்து ரொம்ப அழகா சொல்லிச்சு அம்மா. வேற உலகத்துல யாருமே சொல்லாத விஷயத்த அம்மா சொல்லிச்சு. அபிப்பிராயம் மனிதன் யாரா பணக்காரன் அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வண்டாது. ஆனா இன்னைக்கு பிறகுற குழந்தைக்கு ஆற்றுல ஓட்டக்குதுன்றான். அப்புறம் இவன் எங்க நிம்மதியா வாழ முடியும்? அதனால காலம் அவசர காலம், சம்பாரிச்சே தீரணும். போட்டி உலகம் இது. உன்னை பார்த்து நான் வாழணும், என்னை பார்த்து நீ வாழணும். நானும் என்னை பார்த்து வாழறதே இல்லை. அதனால மூச்சுகள் அதிகமாக விரயமாகுது. விரயமாகும் போது இவன் ஆயுள் விரயமாகுது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். சொல்லுமா. ஆத்மானம் சாமி. ஆத்மானம் சாமி. அடாய்க்கல சாமி. அருமையாக இருக்கும் சாமி. சின்ன பிள்ளை என்னமோ குறைவாக இருந்தார் கோச்சுக்கிறாரு சாமி. சின்ன பிள்ளை அவர் சின்ன பிள்ளை என்னமோ குறைவாக சொன்னா. ஆமாம் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. சொல்லுங்க சாமி. இந்த இளைஞர்களுக்கும் ஏழையா உள்ளவங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறேன். ஏழ்மையாக உள்ளவங்க மாணவர்கள் யாரும் பதட்டப்படாதீங்க. தாய் இல்லாமல் வளரலாம், தகப்பன் இல்லாமல் வளரலாம், 2 பேருமே இல்லாமல் வளரலாம். நமக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் போகும்போது நல்லா இருப்பான், வசதியோடு இருப்பான். நம்ம ஏன் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே ஏன்னு யோசனை பண்ணாதீங்க. அதெல்லாம் இறைவன் உங்களை ஒரு பாடம் நடத்தி கொண்டு வராரு. அதனால நம்ம வளரலன்னு மட்டும் டாக்கு மாறாதீங்க. எப்போ இருந்தாலும் துன்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றா இன்பத்தில் வச்சுருவாங்க. அது இறைவனோட கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கஷ்டங்கிறது இறைவன் கொடுக்குற ஒரு பாடம். அதில் நீ தேர்ச்சி பட்டு வந்தால் தான் அடுத்தபடிக்கு நீங்கள் மேலே போக முடியும். அதனால யாரும் துன்பத்தை கஷ்டப்படாதீங்க. ஏன்னா எனக்கு 7 வயசுல எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போ இந்த ஏக்கம் எனக்கு வந்துச்சு. துணிக்கு கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், அன்பு பண்பு கஷ்டம், பாசத்துக்கு கஷ்டம். வேலை பார்க்காத வயசில் பெரியோர் பார்க்குற வேலையை நான் சின்ன பிள்ளையா இருந்து பார்த்தேன். அப்போல்லாம் அந்த எண்ணம் நமக்கு வந்துச்சு. ஓரளவு இருந்தோம். நம்ம ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏதோ அப்படின்னா ஏத்தாப்புல படிச்சுக்கிட்டு இருப்பான், அவள் வீட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்போ இந்த ஏக்கம் வந்துச்சு. இந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்காது. எனக்கு ஒன்றுன்னா வரணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனால் முடியாதுங்கிற ஒரு எண்ணமும் அதில் உள்ள குத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தாய் இல்லைங்கிற கஷ்டமும், தகப்பன் இல்லாத கஷ்டமும், சோறு இல்லாத கஷ்டமும், துணிமணி இல்லாத கஷ்டமும், இன்பம் இல்லாத கஷ்டமும், துன்ப கஷ்டமும் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னைக்கு உங்களோட இடத்துல வச்சிருச்சு. வாழ்க்கையில் என்ன மாதிரிக்க துன்பப்பட்டது இனி யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் இன்பப்பட்டு இருக்கிறதுக்கும்
யாருமே கிடையாது. அந்த இன்பத்தில் கொண்டு என்னை இறைவன் வச்சுட்டான். எனக்கு தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பனோ பெரியப்பனெலாம் எனக்கு கொடுத்து வரேன். இந்த இறைவன் என்னை கொண்டு போயிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து என்னை பாடம் பண்ணி அந்த பாடத்தை மனசுக்குள்ளே வச்சு கொடுத்த பொருளை நம்ம பக்குவமாக வச்சுக்கணும்னாக்கா அந்த பாடம் படிக்கணும். செலவு பண்ணுறோம், அதுக்காக ஒரு கஞ்சனாவும் இல்லை, அதுக்காக நான் பெரிய பணக்காரனாகவும் இல்லாமல் அந்த கஞ்சத்தனம் இல்லாமல் அழகாக அந்த எல்லாரும் கொடுத்து வர மனப்பான்மை எனக்கு கொடுத்துருக்குறேன். அதனால யாரும் இளைஞர்கள் கல்வி கற்கும்போது கஷ்டத்தோட கல்வி கட்டால் தான் அந்த உங்களுக்கு பின்னால் என் வயசு வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்களாம் வயசாயிருச்சு, நாங்களாம் கஷ்டப்பட்டு அனுபவத்தை நாங்கள் சொல்லணும். அதனால் எல்லா இளைஞரும் தவறான வழிக்கு ஈடுபடாதீங்க, தவறான வழிக்கு போகாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டம் ஒரு பாடம், அதுக்கப்புறம் ஏட்டு படிப்பெல்லாம் பின்னால் வராது, அது ஒன்றுத்துக்காகாது. வாழ்க்கையில் கஷ்டம்தான் முதல் பாடம். அதில் நான் அனுபவித்து இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாரும் இளைஞர்கள் யாரும் எந்த வேதனையும் படாமல் கல்வி கற்க வேண்டும் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஐயா கஷ்டம்னாரு. ஒரு காடு, அதில் பெரிய மரம் இருந்துதான். அந்த மரம் பல 100 வருஷம் ஆயிடுச்சான் மரம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மரம் இருக்கும். அவ்வளோ பெரிய மரத்தில் நிறைய பறவைங்க வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த பறவைகளுக்கு தேவையான எல்லா விதமான பழம் பூ எல்லாமே அந்த மரம் கொடுத்துக்கினே இருந்துதான். அப்போது இந்த பறவைகள்லாம் சொல்லிச்சான், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து உங்களை பார்த்துன்னுக்குறோம். எது பறவைங்க பேசுதான், ஒரு கற்பனை தான். எங்கள் தாத்தா இங்கே இந்த மரத்தில் தான் பிறந்தார், எங்கள் அப்பா இந்த மரத்தில் தான் பிறந்தார், இப்போ நாங்களும் தான் பிறந்திருக்கோம், நாளைக்கு எங்கள் பிள்ளைங்களும் இந்த மரத்தில் தான் பிறக்க போகுது. அப்போ நாங்கள் எல்லாரும் இந்த மரத்துக்கு ரொம்ப நன்றியுடையவங்க இருப்போம் அப்படின்னு அந்த பறவைகள்லாம் தினமும் சொல்லிக்கினே இருக்குமா. எங்கள் தலைமுறையெல்லாம் உங்களால் தான் வளருது அப்படின்னு மரத்துக்கு ரொம்ப. இதெல்லாம் கேட்டுக்கினே இருந்த மரத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம், இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அதுக்கு வந்துச்சான். சரி, இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு என்ன பண்ணிச்சான், அது பூ பூக்கத்தை நிறுத்திச்சான், காய் காய்க்கத்தை நிறுத்திச்சான், பழக்கத்தை நிறுத்திச்சான். நிறுத்திடுச்சு. நிறுத்தினோன்னா என்னாச்சு, ஒரு இலை தான் இருக்குதுங்க. ஒரு நாள் பார்த்துதுங்க பறவைங்க, 2 நாள் பார்த்துதுங்க. இப்போ பறவைகள் என்ன பண்ணுச்சு, இந்த மரம் அவ்வளோதான் பொழுது, இந்த மரத்தை நம்ம உட்காந்துதான் நம்ம பரம்பரையாக அழிஞ்சிடும் பொழுது, நம்ம பரம்பரையே காப்பாற்றுற மரம்னு சொல்லியிருந்ததுங்க. இப்போ அதே மரத்தை பார்த்து இந்த மரத்தை இனிமேல் நம்பி இங்கே இருக்கக்கூடாது, வேற நல்ல மரத்தையே பார்த்து தேடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் இந்த உலகம். இந்த மரம் மாதிரி தான் காலம் நமக்கு சில சோதனைகளை கொடுக்குது. சோதனைகள் எதுக்கு கொடுக்குதுன்னா, உன் கொள்கையிலே நீ உறுதியாக இருக்கிறியா இல்லையா, நீ எதை ஒரு விஷயத்தை நம்புறியோ அந்த நம்பிக்கையை நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றுறியா அப்படின்னு உன்னை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். உனக்கு தைரியம் இருந்ததுன்னா, உனக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா, உன்னை அசைச்சு பார்க்கறத ஆடாமல் நீ நிற்க பழகிட்டனா உனக்கான பலன் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த பறவைகளை அந்த மரம் எப்படி சோதித்து பார்த்ததோ, இந்த உலகன்ற இந்த கடவுள் நம்மளையும் சோதித்து பார்ப்பான். எதுக்காகனா, நம்மளை தெத்துறதுக்காக இல்லை, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக. நீ ஆரம்பத்தில் எதை நம்பி வந்தியோ, எது உனக்கு அச்சா நீ நினைச்சியோ, அதை நீ சாகிற வரைக்கும் உறுதியாக இருக்கணும். வந்த காலை விட்டுவிட்டு வந்தவங்க காலெல்லாம் பிடிச்சோம்னா ஊருக்கு போய் சேர மாட்டோம். அதுதான் ஒன்று உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று இல்லை, சாகிறதா இருந்தாலும் அந்த காலை பிடிச்சி சாகணும் அப்படின்ற அந்த வைராகம் இருந்தால் அந்த பறவைகளோட நிலை நமக்கு வராது. சரிங்களா? மரம் போனால் எத்தனை மரத்துக்கு நம்ம போக முடியும்? புரியுதுங்களா? அந்த மாதிரி குருநாதர் என்ற மரமும் சீடர்களுக்கு சில சோதனைகளை வைப்பாரு. இவனோட வார்த்தைக்கு வார்த்தை குரு குரு குருன்றானே, இவன் குருன்னு சொல்றது உண்மைதானா, ஒரு நாள் டெஸ்ட் வச்சு பார்த்தா என்ன அப்படின்னு குருநாதரும் டெஸ்ட் வைப்பாரு. வைக்கும்போதே அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும், நமக்குள்ள ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்தது, அது இப்போ மூடி வச்சிருக்கிறோம், அடிக்கலை. அது என்னது? ஆணவம். அந்த ஆணவத்தில் ஒரு நெருப்பை கொளுத்தி அடி போட்ட உடனே அது பஞ்சு, யார் கொளுத்தி போட்டாலும் பிடிச்சிக்கும். அதை நமக்கு கொஞ்சம் ஊட்டி விட்ட உடனே குரு குரு குருன்னதெல்லாம் போய் வேறு மாதிரி ஆகிடும். அப்போ இது சோதனைக்கான காலன்றத நாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம தப்பிச்சு கரை சேருவோம்.
வாழ்க்கையில் சோதனை எப்போ வேணா எப்படி வேணா வரும். ரோட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகும்னு கிடையாது, உக்காஞ்சத்துலேயே ஆக்சிடெண்ட் ஆகும். புரியுதுங்களா? அதனால் வாழ்க்கைன்றது நம்மளை தடம் மாற்றாமல் போகணும்னா எப்போவுமே தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா சாமி? அந்த தெளிவு இருந்தால் கஷ்டன்ற ஒன்று வராது. நம்பிக்கையெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கஷ்டம் வரும், ஆனால் வலி இருக்காது. உடல் பலம் இல்லாதவன் ஒரு அடி வாங்கினா அழுவான், உடல் பலம் இருக்கிறவன் அடி வாங்கினா அழுவானா? அழமாட்டான். அடி வாங்கினது விதியாக இருந்தாலும் உனக்கு பலத்தை கொடுத்து அதை தாங்கக்கூடிய சக்தியை உனக்கு இறைவனும் நம்ம குருநாதனும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தாங்கிறதுக்கு தான் பிறந்தவன் நீ. அதனால் தாங்கி பழகிட்டோம்னா எல்லாத்துலேருந்தும் வெளியே வரலாம். தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ கஷ்டன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நல்ல சாமி. அதே மட்டும் இந்த பணம் படைத்தவர்களுக்கு சில இளைஞர்களுக்கு சொல்றேன். என்ன சாமி? வசதி படைத்த இளைஞர்களுக்கு சொல்றேன். கல்வி கற்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த வசதி வாய்ப்பை காட்டாதீங்க. வாழ்ந்தவங்க கிட்ட வரையறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளவு செல்வத்தை நீ பண்ண அவனுக்கு மேலே அசைக்கிறியோ அது ஒரு நாள் உனக்கு அந்த அடிப்பட்டத்தோடு கேவலம் ஒரு நாளைக்கு கொண்டு கீழே வச்சிடும். ஆனால் படிக்கும் இடத்துல வந்து இளைஞர்கள் தன் வசதி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டாதீங்க. உங்கள் இடத்துக்கு அவர் வந்துடுவார், ஆனால் அவர் இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அது நிச்சயமான உண்மை. இந்த பாடத்தில் ஒரு வலிமை என்னன்னா, இந்த பாடம் எனக்கு செயல்கள் ஏகப்பட்ட தவணை இருந்துச்சு, என்னைய திருத்தி கொண்டு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. என் தாய் கொடுக்காத ஒரு பாசம், தகப்பன் கொடுக்காத பாசம், பெற்றோர் கூட பிறந்த சகோதரர் கொடுக்காத பாசம், யாருமே திருத்த முடியாத ஒரு அன்பு கின்பு எல்லாமே சேர்த்து எங்களுக்கு குரு எனக்கு கொடுத்து இன்னைக்கு நல்ல இடத்த உட்கார வச்சிருக்காரு. எனக்கு இந்த பாடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சில நிகழ்ச்சியெல்லாம் நான் சொல்லக்கூடாது மைக்கில், அதெல்லாம் அடைஞ்சிருக்கேன். அதெல்லாம் அடைஞ்சு இன்னைக்கு கூட நேத்தி கூட ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் மனசு நொந்து போய் உட்காந்துருந்தேன். அது ஒரு தாய் எப்படி உணவு ஊட்டி பள்ளிக்கு அனுப்புவாளோ, தாய் எப்படி துணிமணி மாற்றி பள்ளிக்கு அனுப்புவாரோ, அது மாதிரிக்கே நீ அந்த வேலையை முடிச்சு பஸ் ஏற்றி விட்டாரு என் குருநாதர். அடைஞ்சு வந்து உட்காந்து சாமி. அதனால யாரும் வந்து துன்பப்படுற நினைக்காதீங்க. என் குருவை நடிச்சிட்டு பாருங்க, பொழுது விடிஞ்சு எந்திரிச்சிருவீங்க நீட்டா. ஆத்மானம் சாமி.